கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 67 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 67 வசனம் 6. பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய முதற் பகுதி ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு சொல்லித்தருகிறது. அது என்ன? பூமி தன் பலனை தரும். பூமியின் ஆசீர்வாதங்களினால்தான் இன்றைக்கு நாம் உயிர் வாழ முடிகின்றது. உணவு மற்ற எல்லாம் பூமியில் இருந்து நமக்கு கிடைக்கின்றது. இந்த பூமியில் விளைவிக்கின்றதான காரியங்கள் அனைத்தும் நாம் வாழ்வதற்கென்று கடவுள் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? படைத்திருக்கின்றார். அவைகளை கொண்டு நாம் இன்றைக்கு மிகுந்த திருப்தியோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட வாழும்படி பூமியின் பலனானது நம் பசியை ஆற்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தை இன்றைக்கு என்ன சொல்லித் தருகிறது? பூமி தன் பலனை தரும் என்று அங்கே உறுதியாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? நாம் பூமியில் இருந்து பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடிகிறது என்றால், ஏதோ நாம் நடந்து சென்று ஆங்காங்கே கிடைக்கிறதான காரியத்தை நாம் பறித்து கொண்டு வந்து உண்கிறவர்கள் அல்ல. இந்த பூமியை நாம் என்ன செய்கின்றோம்? பயிரிடுகின்றோம், அதை பண்படுத்துகின்றோம், அதிலே நம்முடைய பிரயாசங்களை செலவிடுகிறோம். அதன் மூலமாக நமக்கு அங்கே பலன் உண்டாகின்றது. ஒருவேளை என்னுடைய பிரயாசம் மாத்திரம் போதுமா என்றால் அப்படி அல்லவே அல்ல. அதற்கு கீழே தாவீது சொல்லித் தருகின்றார், எங்கள் தேவனே எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய எங்கள் தேவன் கடவுளாக இருக்கிறவர், அவர் எங்களுக்கு சொந்தமானவராக இருக்கிறார். அவர் நாங்கள் பிரயாசப்படும் பொழுது, இந்த பூமியிலே எங்களுடைய பிரயாசங்களை செலவிட்டு நாங்கள் பயிரிடும் பொழுது, பயிர் விளைச்சலுக்கான மற்ற காரியங்களை நாங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பூமியானது எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. அந்த பலன் இந்த உலகத்தில் நாங்கள் சுகமாய் வாழ்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நம்மில் அநேகர் என்று சொல்லுவதை காட்டிலும் எல்லாருமே விவசாயத்தை நாம் செய்கின்ற மக்கள் அல்லவே அல்ல. பல இடங்களிலே நாம் வேலை செய்கின்றோம். அப்படியானால் இந்த வசனம் எப்படி நமக்கு பொருத்தமானதாக இருக்கும்? ஒன்றுமே இல்லை. இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்ன? நாம் படுகின்ற பிரயாசங்களை, நாம் எடுக்கிற முயற்சிகளை தேவன் நம் பக்கத்திலிருந்து ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். நிலத்திலே பயிரிடுகின்ற ஒரு கடவுளுடைய பிள்ளையாக இருக்கலாம், ஒரு அலுவலகத்தில் பணியாற்றுகிறவர்களாக இருக்கலாம், இன்னும் எந்த வேலையாக இருக்கலாம். அதெல்லாம் நாம் பிழைப்பதற்கென்று கடவுள் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறதான வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் நாம் முயற்சிகளை போடும் பொழுது, பிரயாசங்களை போடும் பொழுது, கஷ்டப்பட்டு உழைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த முயற்சியை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். இதற்கு சரியான எடுத்துக்காட்டை தான் நாம் அனைவருக்கும் தெரிந்த வசனம். ஈசாக்கு விதை விதைத்தார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலனடைந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வெறுமனே நாம் உழைப்பதினாலே பலன் வந்துவிட விடாது. நம்முடைய உழைப்பை கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் எத்தனையோ விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம், அலுவலகத்தில் இருக்கிறவர்களாக, விவசாயம் செய்கிறவர்களாக, ஒருவேளை தொழில் செய்கிறவர்களாக, நீங்கள் பலவிதமான காரியங்களிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கலாம். எந்த இடத்துல என்ன காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அது மிகுந்த பலனை
உங்களுக்கு கொடுக்கும். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக வருகிற நாம் நம்முடைய பிழைப்பை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பிழைப்பூட்டுகிறவர் அவர். ஆகாயத்து பட்சிகளுக்கு இல்லையா பிழைப்பூட்டுகிற கடவுள், மிருக ஜீவன்களுக்கு பிழைப்பூட்டுகிற கடவுள். நம்முடைய பிரயாசங்கள் நமக்கு பலன் கொடுக்கும்படி கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசங்கள் ஒன்றும் வீணாக விருதாவாக போய்விடாது. ஏனென்றால் கர்த்தரை முன்னிட்டு நாம் செய்கின்ற எந்த காரியமும் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையால் மன உற்சாகத்தோடு கூட, முழு ஈடுபாட்டோடு கூட கடவுளை நம்பி நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படியே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் வேண்டிய முழுமையான பலனை கொடுத்து சகலவிதமான நன்மையினால் உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.